இவனுக்கு இதே வேலைடா. நமக்குன்னு ஒருத்தர் ரூம்ல இருக்கானே, அவன் பார்த்த வேலை தாண்டா இது. இவனுக்கு வேற வேலையா இல்லையாடா? ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் எத்தனை வந்து ரூமை குப்பையாக்குறான். வார்டன் இப்பதானே கொஞ்ச நாள் முன்னாடி ரூம் எல்லாம் சுத்தமாகணும்னு சொல்லிட்டு போனாரு. நம்ம சொன்னா எங்கடா அவன் கேட்க போறான்? இவனை இப்படியே விட்டா சரி வராது. இதெல்லாம் தூக்கி போட்டாதான் இவன் வேலைக்கு ஆவான். டேய் என்னடா ஜோசப் பண்ற? வேணாரி, நீ தேவையில்லாத வேலை பண்ணுகிற. ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் ரூமை குப்பையாக்குற. உங்க அம்மா உன படிக்கிறதுக்கு அமிச்சாங்களா, குப்பை பறிக்க அமிச்சாங்களா? தேவையில்லாம பேசாத ஜோசப். உனக்கு என்ன தெரியும் இ-வேஸ்ட் பத்தி? அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? அப்படி இதுல என்ன இருக்குது? இதே பூச்சி அழுதுன்னு இருக்கிற. இந்த இ-வேஸ்டால நம்ம சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்லாம இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த சமூகத்துக்கும் நிறைய நலன் இருக்குடா. அப்படி இது என்னதான் இருக்குது? என்விரான்மெண்டலா பார்த்தா நம்ம நாடு பொல்யூஷன் எல்லாம் பாதிக்கப்படுறது நமக்கே தெரியும். இ-வேஸ்ட் குப்பை நினைச்சு தூக்கி போறதுனால அது மங்காம சாயில் எரோஷன் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது எரிக்கிறதுனால அது பல பேருக்கு பல டிசீஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இது தண்ணியில போறதுனால நீர்வாழ்வு இனங்கள் பாதிக்கப்படுது. அப்ப இது என்னதான் வழி? இது இந்த மாதிரி கார்பேஜ்ல போடாம இ-வேஸ்ட வாங்கி ரீசைக்கிள் பண்ற நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்களுக்கு நம்ம தரது மூலமா நமக்கும் காசு கிடைக்கும், இந்த உலகத்தை பெரிய அழிவுல இருந்து காப்பாற்ற முடியும். அதெல்லாம் ஓகே. எக்கனாமிக்கலா இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? என்விரான்மெண்டலா பார்த்தா இந்த இ-வேஸ்ட ரீஃபர்பிஷ் பண்ணி ரீசேல் பண்ற கம்பெனிஸ் பீப்புள்ஸா ஹையர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதனால மணி சேவ் ஆகுது. இதனால புது பொருளை செய்யாம கோல்டு மாதிரி இருக்க மெட்டல்ஸை எர்த்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இ-வேஸ்ட் மூலமா செலவை தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம 2023ல இருந்து 24க்குள்ள ஆவரேஜா 1.751 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் இ-வேஸ்ட் கிடைச்சிருக்கு. உலகத்திலே இந்தியா தான் அதிகமா இ-வேஸ்ட் ஜெனரேட் பண்றதுல 3வது இடத்துல இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் டன் இ-வேஸ்ட் கிடைக்குது. என்ன மனுஷராரி, இதுல இவ்வளவு பெனிஃபிட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். இனிமே இந்த மாதிரி வேஸ்டான எலக்ட்ரானிக்ஸ் போலாம் நானும் கீழே தூக்கி போடாம நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் நான் ரீசைக்கிள் அனுப்புறேன். நீ மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல பாதி பேருக்கு மேல இதை வேஸ்டா தான் பாக்குறாங்க. இதுல இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு இதுக்கப்புறமா புரிஞ்சுப்பாங்க நம்புறேன். நீங்களும் இனிமே இதை வேஸ்ட் நினைச்சு தூக்கி போடாம யூஸ்ஃபுல் ஆக்குங்க. Like a plane, we're about to make it rain. Survive, I'll spark all the flames. We're back again. சக்க போடு அச்சங்கள் தேவையில்லவா, வெற்றி நடை போடு உச்சங்கள் தூரம் இல்லவா, உன்னை நீயே தேடு, நீ இன்றி நாளை இல்லை வா, நம்பி முட்டி மோது. Good morning everyone. I'm Sahana Srinivasan from Best Metric Higher Secondary School, 12th A1, Arni, Thiruvannamalai. As we are gathered here to make an awareness about reducing or minimizing the use of the e-wastage. E-wastage not only destroy the life of the present generation, also destroy the life of the future generation. To secure the life of the future generation, we have to reduce the use of the e-wastage. E-wastage not only destroy the life of the humans, but it also destroy the life of the natural resources. And as representing our school, Best Metric Higher Secondary School, we're making an attempt to create an awareness about e-wastage. I'm so thankful for the school management to make this event so successful. Thank you for giving me this opportunity to show my gratefulness towards the school. Thanks a lot. வணக்கம், என் பேர் ஓவியாஸ்ரீ. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா 3R பத்தி சொல்ல போறேன். 3Rனா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதை தான் நம்ம 3R அப்படின்னு சொல்றோம். ரெடியூஸ்னா குறைத்தல். தேவையில்லாத எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் நம்ம வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாலுமே நீண்ட நாள் பயன்படுத்தும் பொருட்களை பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட் ரீயூஸ். ரீயூஸ்னா மீண்டும் பயன்படுத்தல். இப்போ நம்ம ஒரு பொருட்கள் வாங்குறோம், எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குறோம். அந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் நம்ம ஒரு பாக்ஸ்லயோ இல்லையோ ஏதாவது போட்டு நம்ம எங்கேயாவது வச்சிருப்போம். அது இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரிப்பேர் ஆகிருக்கும். அதை நம்ம சரி செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேற யாருக்காவது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ரீசைக்கிள். ரீசைக்கிள்னா மறுசுழற்சி. அரசு அங்கீகாரம் பெற்ற இ-வேஸ்ட் மையத்தில் நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு ஒப்படைக்கலாம். என்னென்னலாம் ஒப்படைக்கலாம்? கம்ப்யூட்டர், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போய்ட்டு ஒப்படைக்கலாம். நெக்ஸ்ட் உற்பத்தியாளர்களோட டேக் பேக் திட்டத்தை பயன்படுத்தணும். நன்றி.
ஆற்றலை ஆக்க அழிக்க என்றும் இங்கே முடியாதே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பெஸ்ட் பள்ளியினுடைய வளர்ச்சி, இந்த பெஸ்ட் பள்ளியினுடைய அறிவியல் சார்ந்த அறிவு சார்ந்த நிகழ்வுகளை இன்னைக்கு ஒரு கண்காட்சியாக வச்சிருக்கீங்க. இந்த பள்ளிக்கு பிள்ளைகளும் படிக்கிறாங்க, நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களாக நம்ம வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக நம்ம வச்சு பார்க்கும்போது அத்தனை இப்போ இன்னைக்கு அந்த கிரவுண்டில் போட்டு வச்சு அத்தனையுமே வந்து ஒரு குப்பையாக தான் இருக்குது. இந்த குப்பைகளை வந்து சிறு பிள்ளையிலேருந்து இந்த பிள்ளைகளுக்கு நம்ம இதை உணர்த்தோம். நம்ம எது மூலயமா நமக்கு வந்து இந்த சுற்றுப்புறச்சூழல் மாசாகுது, நீரால், காற்றால், மண்ணால், நிலத்தடியால் நமக்கு மாசாகுது அப்படின்ற நிகழ்வை நம்ம இந்த பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே வந்து நம்ம விளக்கி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முயற்சி வந்து யார் முதல்ல முன்னெடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாக, நிர்வாக சார்பாக நாங்கள் இந்த பெற்றோராகிய நாங்கள் முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.